உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது எப்ப பெயர்ச்சி ஆகிறாருன்னா, அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி துலாமிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு வர்றாங்க. அந்த விருச்சகத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி. இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார், அதைத்தான் இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போறோம். மீனராசி நல்ல உழைப்பாளிகள், கண்ணியமானவர்கள், அடுத்தவங்களை முழுசா நம்பக்கூடியவர்கள், தெய்வத்து மேல பற்று உடையவர்கள். இது எல்லாமே இருந்து என்ன பண்றது, சம்பாதிக்கக்கூடிய காசை எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க சம்பாரிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தாங்களோ அந்த பொசிஷனை தக்க வச்சுக்க தெரியணும் இல்லையா? அது மட்டும் தெரியாது. அப்ப ஏன் தெரியாது அப்படின்னா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா புத்தி, இவங்க ராசியில புதன் நீச்சம் ஆகிறதுனால புத்தி நல்லா இல்லை, சுக்கிரன் உச்சமாகிறதுனால தவறான பாதையில தான் போவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இவங்க கேம்பிளிங், சூதாட்டம், இதுல நிறைய காசு நிறைய பணத்தை விட்டுட்டாங்க, சொத்தை அழிச்சிட்டாங்க, பல கஷ்டமும் பட்டுட்டாங்க. இவங்க கூட்டாளி கூட எல்லாமே சேர்ந்துட்டு பல பல விஷயத்துல இறங்கி அதில் நஷ்டப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நீட்டாக போயிட்டு நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா இன் பண்ணிட்டு நல்லா சென்ட் அடிச்சுட்டு நல்லா நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க கஷ்டத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் யாருக்கிட்டையுமே சொல்லி ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் எனக்கு ஏதாவது விடிவு காலம் வராதா, எனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு அவங்க ஏங்கி வருந்தி காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜென்ம சனியும் வேற நடந்துட்டு இருக்குது. இதனால நல்ல முடிவு, நல்ல குழப்பம், நல்ல முடிவு எடுக்க முடியறது இல்லை. குடும்பத்திலையும் மனஸ்தாபம், மன கஷ்டம், மன உளைச்சல், மக்களாலையும் பிரச்சனை. அப்ப மக்களை பாத்தீங்கன்னா இவங்க சொல்படி கேட்கலையே அப்படிங்கிற வேதனை இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்படி ஏன் கேட்கல அப்படின்னா, இவங்க தான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சொல்லு அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அப்ப அந்த 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், இந்த 9ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய். அந்த 9ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட். எப்படி சொல்றேன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரா பெயர்ச்சியாக கடகத்துக்கு அந்த கடகத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதியவே பார்க்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகம்! அதாவது ராசிநாதன் உச்ச பலம் பெற்று கடகத்தில், அந்த உச்ச பலத்தோடு உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவானை பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போச்சுங்க. பல வருஷம், பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், அதோடு நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் என்னடா பண்றது, நம்ம இப்படி சிக்கிட்டுமே, கடன்காரருக்கு பதில் சொல்ல முடியலையே, நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலையே, நமக்கு அடுத்தடுத்து இது மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்குதே, நம்ம தப்பிப்புமா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோமா, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவோமா
சொசைட்டியில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நாமம் இன்னைக்கு நம்ம கௌரவமெல்லாம் போக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் நெருங்கிட்டு இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு இது அருமையான யோகம். அப்போ அந்த பிரச்சனைகளை எல்லாமே தடுத்து நிறுத்தும். யாரோ ஒருத்தர் மூலியமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை ஆவீங்க. அப்ப அந்த குரு பகவானுடைய அந்த பார்வையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், நல்ல வழியில போறதுக்கு வழிகாட்டும். அப்ப அந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பது நீங்க செஞ்ச புண்ணியம். நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்துல இந்த பீரியட்ல நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. அதுபோக குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல திருப்தி, ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல மனநிறைவு இல்லை. அப்ப அந்த குடும்பத்துல இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க. உங்க மக்களும் உங்களை அனுசரித்து உங்களோட ஒற்றுமையாக கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. உங்க மக்கள் வெளிநாடு போகணும், அவங்கள வெளிநாட்டில் நீங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுவும் நடக்கும். இதற்கு முன்னாடி எப்படி நடக்குமோ அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்திருக்கலாம். இப்போ நீங்க நினைச்சதை கண்டிப்பா சாதிப்பீங்க. இன்ஜினியர் படித்தாலும் சரி, டாக்டருக்கு படித்தாலும் சரி, அவங்க எந்த பீரியடு சூஸ் பண்ணாலும் சரி, எந்த படிப்பை சூஸ் பண்ணாலும் சரி, அந்த படிப்பை அவங்களும் படிப்பாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மக்களால் நல்லது நடக்கும். உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சுகஸ்தானம் குடும்பஸ்தானத்தை அந்த சுகஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க இழந்த சொத்தை ஏதாவது ரூபத்துல மீட்டெடுப்பீங்க. இல்லைன்னா வீடு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. ஒரு வாடகை வீட்டிலேருந்து வேற வீட்டுக்கு மாற்றி போக நினைச்சாலும் போவீங்க. ஏதாவது சொத்து வாங்குவதற்கு அருமையான டைம், அதாவது சொத்து வாங்கி போடுறதுக்கும் இது அருமையான டைம். தைரியமா இருங்க. உங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க செய்யக்கூடாதது என்னன்னா அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடாதீங்க, அடுத்தவங்களை நம்பி எங்கேயுமே போகாதீங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, ஆசை வார்த்தை காட்டுறாங்க, நம்ம பில்டிங் வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நீங்க ஏமாந்துடாதீங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எது செஞ்சாலும் நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. அது போக உங்களுக்கு ஏழரைச்சனியா உங்க மனைவியுடைய அட்வைஸை கேளுங்க. உங்க மனைவிக்கு ஏழரைச்சனியா கணவருடைய அட்வைஸை கேட்கட்டும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல முக்கியமானவங்க வேண்டப்பட்டவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள குருவா நினைச்சு கேளுங்க. அப்ப குடும்பத்துல 2 பேர்த்துக்கும் ஏழரைச்சனியா எதையுமே வாங்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் தான். அந்த குரு தட்சிணாமூர்த்தியை உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த குரு உங்களுக்கு நல்ல பலனை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுக்கோங்க வியாழக்கிழமை நாளில். அதுபோக செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த முருகரையும், சஷ்டி நாளில் முருகரையும் செவ்வரளி பூ போட்டு கும்பிட்டு வாங்க. சார் இத்தனை நாளாக நான் சாமி கும்பிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இத்தனை நாளாக கும்பிட்டது நீங்கள் பெருசு இல்லை, இப்போ கும்பிட்டு வாங்க. அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. நீங்கள் நிறைய பேர் என்னுடைய பதிவு பார்த்துட்ருக்குறீங்க, லைக் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தையுமே எனக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க பார்க்க சொல்லி. நான் எல்லாமே பார்த்து கொடுத்துட்ருக்குறேன். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.